சரி, இப்போ வந்து இந்தியால இடஒதுக்கீடு இருக்கு. அதே மாதிரி மத்த கண்ட்ரிகள்ல எல்லாம் இருக்கா? அது எப்படி இருக்கு அங்க? அதாவது ஒரு ஒரு அண்மையில நான் ஒரு சர்வே எடுக்கும்போது கிட்டத்தட்ட 80 நாடுகள்ல பல்வேறு வடிவங்கள்ல இருக்கு. பல்வேறு வடிவங்கள். எல்லா நாட்டிலும் ஜாதிங்கிற அமைப்பு கிடையாது. அங்கங்க இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அமெரிக்காவை எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க நிற நிறத்தின் அடிப்படையில் அங்கே வேற டிஸ்கிரிமினேஷன், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் நம்ம சொல்கிறோம். அதன் அடிப்படையில் அங்கே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அங்கே நீக்ரோஸ்ன்னு சொல்லி அந்தக்கான ஸ்லேவரி நடந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்து அதன் காரணமாக பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அவங்களுக்கு இன்றைக்கி அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லி அமெரிக்காவில் சட்டமாக இல்லை, நடைமுறையில் இருக்குது. எப்படின்னா அரசாங்கம் சட்டம் கொண்டு வரல, ஆனால் அது சட்டம் எழுதப்படாத சட்டமாக எல்லா துறையிலும் இருக்குது. கல்வியில் இருக்குது, வேலை வாய்ப்பில் இருக்குது. மிகப்பெரிய அங்கே இன்னொன்று அமெரிக்காவுடைய பொருளாதார அமைப்பு எப்படி இருக்குன்னா, அது முழுக்க முழுக்க ப்ரைவேட் எக்கானமி தான். அது தனியார் தான். இங்கே நம்மளை மாதிரி அரசு தான் எல்லாத்தையும் இப்போ இயங்குதுன்னு சொல்ல முடியாது. அங்கே அரசாங்கம் இருக்குன்னா கூட முழுக்க முழுக்க எல்லாமே தனியார் நிறுவனங்கள் தான் அங்கே பெரிய ஆளுமையோடு இருக்குது. ஆனால் நம்மளது மாதிரி பப்ளிக் செக்டார் இருக்குது, ப்ரைவேட் செக்டாரும் இருக்குது. இங்கே அங்கே வந்து ப்ரைவேட் செக்டார் தான். அங்கே பப்ளிக் செக்டாருங்கிறது வந்து ரொம்ப அரசாங்கம் சில துறைகளில் தான் வச்சுக்கும். மெயினாக வந்து ப்ரைவேட் செக்டார். அந்த ப்ரைவேட் செக்டார்லேயும் இடஒதுக்கீடு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தானாக முன் வந்து பண்ணுறாங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்குது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். எங்கே இருக்குது? அட்மிஷன்லேயும் இருக்குது, ப்ரொஃபஸரும் இருக்காங்க. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் லெவலில் கிட்டத்தட்ட 30% இந்த கருப்பரை நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட மக்களோ தாழ்த்தப்பட்ட மக்களோ நம்ம பல்கலைக்கழகங்கள்லாம் அந்தளவுக்கு இன்றைக்கி ஒன்றிய பல்கலைக்கழகங்கள் இல்லை. 30%. ஐஐடி சென்னையில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 30% இங்கே இல்லை. ஆனால் அமெரிக்காவில் கருப்பர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. இத்தனைக்கும் அவங்க ஒரு 20% இருப்பாங்க மக்கள் தொகையில். ஆனால் 30%க்கு மேலே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அதே போல் நீங்கள் சொல்கிற போயிங் கம்பெனி, விமான கம்பெனி, மைக்ரோசாஃப்ட்டு அங்கெல்லாம் இருக்குது. இதில் வந்து மிச்சிகன் ஒரு பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்குது. அங்கே வந்து அவங்க சட்ட பல்கலைக்கழகம் நடத்துகிறாங்க. பல பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் வந்து லா யூனிவர்சிட்டி. அதில் வந்து ஒரு மாணவன் வழக்கு போடுறான். இங்கே இந்தியாவில் போட்ட மாதிரி அங்கே ஒரு மாணவர், அவர் வந்து ஒயிட், அவர் வெள்ளை நிற மாணவன். அவன் வந்து என்ன போடுறான்னா, நான் மதிப்பெண் கூட வாங்கியிருக்கேன், ஆனால் ஒரு கருப்பர் எண்ண மாணவன் என்னை விட குறைவான மதிப்பெண் வாங்கியிருக்கு, அவன் வந்து அவனுக்கு இங்கே சட்டக்கல்லத்தில் இடம் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஈக்குவாலிட்டிக்கு அகென்ஸ்டுன்னு சொல்லி போடுறான். அந்த நாட்டோட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா, இது வந்து இந்த பல்கலைக்கழகம் மிச்சிகன் பல்கலைக்கழகம் அந்த முறை அனுமதி மாணவன் சேர்க்கை வந்து சரியானது, அவங்களுக்கு தரணும். ஏன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இந்த நாட்டில் இருந்தது. அப்போ அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் படி அவங்களுக்கான அந்த முன்னேற்றத்தை செய்வதற்கு ஒரு பல்கலைக்கழகம் முடிவெடுத்தது சரியான விஷயம், கொடுத்தது சரிதான்னு சொல்லி தீர்ப்புடுது. ஆனால் அந்த தீர்ப்புக்கு முன்னாடி அங்கே வந்து பலதரப்பட்ட மக்களுடைய ஒரு கருத்தை கேட்குறாங்க அவங்க. அதுக்கு பேர் அமிக்கஸ் கியூரின்னு பேர். அதில் வந்து நீங்கள் கருத்து சொல்லலாம். எப்படியா பெரிய பெரிய வல்லுநர்கள் கொடுப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் போய் அஃபிடேவிட் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா, இந்த மாதிரி பல்கலைக்கழகத்தில் வந்து இந்த மாதிரி பிளாக்ஸுக்கும் அட்மிஷன் கொடுக்கறத நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன காரணம் சொல்கிறான்னா, அமெரிக்காங்கிறது எல்லா தரப்பு மக்களும் உள்ளே வாழ்கிற ஒரு நாடு. அப்போ எங்கள் கம்பெனியில் உள்ளே இருக்கிறவங்களும் எல்லா தரப்பு வந்துன்னா இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து இவங்களை யாருமே நீங்கள் அட்மிஷனே கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என் கம்பெனி முழுக்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தானே உள்ளே இருப்பாங்க. அது எப்படி என்னுடைய கண்ட்ரியை ரிஃப்ளெக்ட் பண்ணணும்? புரியுதா நான் சொல்கிறது? அவன் வந்து என்னட்டையும் டைவர்சிட்டி உள்ளே இருக்கணும், அப்போ இன்க்ளூசிவ்னஸ் இருக்கணும் என் கம்பெனியில். அதனால் இந்த முறை சரிதான், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்லி மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள்லாம் உள்ள அஃபிடேவிட் கொடுக்குறான். அந்த அளவிற்கு புரிதல் உள்ள ஒரு நாடு அங்கே. ஆனால் இங்கே இந்தியாவில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு தனியார் நிறுவனம் போய் அந்த மாதிரி ஒரு அஃபிடேவிட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்களோடைய புரிதல் அவ்வளோதான். ஆனால் அமெரிக்காவில் மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய நிறுவனமே அப்படி ஒரு அஃபிடேவிட் கொடுத்தான். ஸோ அதுதான் இருக்காது. ஆனால் உலகத்தில் பல நாடுகளில், ஃப்ரான்ஸில் இருக்குது, மலேசியாவில் இருக்குது, அதான் அங்கே உள்ள முறைகள் அந்த நாட்டு மக்களுக்கான முன்னுரிமைன்னு சொல்லி கொடுக்கறது. பல விதமாக எப்படியெல்லாம் பாதிப்பு இருக்கோ அந்த பாதிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு இடஒதுக்கீடு. இப்போ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்குன்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற முறையில் கொடுக்குறோம். இங்கே வந்து காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்னால காஸ்ட் ஓரியன்டாக நம்ம கொடுக்குறோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி இந்தியாலேயும் வந்து ப்ரைவேட் செக்டார்ல எல்லாம் ரிசர்வேஷன் கொண்டு வரணுமா? ஆமாம், அதனுடைய கோரிக்கை இருக்குது.
ஆனால் அது மிகப்பெரிய போராட்டம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு அஃபிடவிட்டை ஒரு தனியார் நிறுவனத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இங்கே உடனே அவங்களுடைய கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்குது. தகுதி, திறமை அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து அடிப்படையான மோசடிங்கிறது என்னுடைய பார்வை. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா தான் ஒருத்தருடைய தகுதியே தெரியும். அம்பேத்கர் அவர்களுடைய தகுதி எப்படி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, அவர் படிப்பெல்லாம் பிடிச்சி வாய்ப்பு கொடுத்தோன்னே தானே தெரிஞ்சது. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? நீங்கள் அவரை வந்து ஒரு லா மினிஸ்டராக, ஒரு கான்ஸ்டியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக பார்த்ததுக்கு பிறகு தானே அவருடைய திறமை என்னென்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? அவர் படிச்சிருந்தா கூட அது எப்படி தெரியும்? அப்போ நீங்கள் வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கே நம்ம. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காம நீங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி இவருக்கு கிடையாது அவருக்கு உண்டுன்னு சொல்லக்கூடாது. அப்போ எல்லாருக்குமான வாய்ப்பு கிடைக்கணும்னா நீங்கள் ஓப்பன் த டோர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கணும். அதில் வந்து க்ளோஸ்டு மைண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் இங்கே உள்ள ப்ரைவேட் செக்டார் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து ப்ரைவேட் செக்டார் வந்து இதே மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் இதே மாதிரி இடஒதுக்கீட்டு கோரிக்கை எங்களுடைய கூட்டமைப்பெல்லாம் நாங்கள் போராடி அன்றைக்கு அரசு அதை முன்னெடுத்தது. அவர் அதுக்காக ஒரு குழுவை போட்டார். அந்த குழு அறிக்கை இன்னும் வரவே இல்லை, அப்படியே முடக்கிட்டாங்க இவங்கெல்லாம். ஆனால் அவர் என்ன சொன்னார், ஒவ்வொரு கம்பெனியும் கூப்பிட்டு, பெரிய பெரிய கம்பெனிங்கெல்லாம் கூப்பிட்டு, விப்ரோ போன்ற நிறுவனங்கள்லாம் கூப்பிட்டு, நீங்கள் உங்களுடைய நிறுவனங்களில் இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் உள்ள ரெக்ரூட்மெண்ட்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் கொடுக்கல. அது நடைமுறையில் இல்லை. ஏதோ உள்ளே போயிருப்பாங்க, வேலை பார்ப்பாங்கிறது வேறு. ஆனால் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லை. எதாச்சும் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாங்கிறது வேறு. இது அதனால் தனியார் துறையில் இங்கே கொண்டு வரதுங்கிறது வந்து அமெரிக்கா மாதிரி எளிது கிடையாது. இங்கே வந்து நிறைய போராட்டம். ஏன்னா அரசாங்கத்திலே நமக்கு இன்னும் இல்லையே, நீதித்துறையிலேயே நமக்கு இன்னும் இடஒதுக்கீடு இல்லை. அங்கே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அங்கே வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு விங் அதில் இன்னும் இடஒதுக்கீடு கிடையாது. எக்ஸிக்யூட்டிவில் இருக்குது, லெஜிஸ்லேச்சரில் பாதி பேருக்கு இருக்குது, இன்னும் முழுமையாக இல்லை. ஜுடிஷியலில் டோட்டலாகவே இல்லை. ஸோ இதுதான் நிலவரம். அப்போ அரசாங்கத்தோட விங்கிலேயே எவ்வளோ பெரிய குறைகள் இருக்கும்போது தனியாரை நோக்கி போகும்போது மிகப்பெரிய ஒரு போராட்டம், அழுத்தம் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் அவ்வளோ எளிதில்லை, ஆனால் தேவை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அரசாங்கத்தில் வந்து வேலை வாய்ப்புகள் குறுங்கிக்கிட்டே வருது. தனியார் துறையில் தான் ஓரளவு இருக்குங்கிற நிலைமையில் எல்லா படித்த இளைஞர்கள்லாம் அதை நோக்கி தான் போகக்கூடிய நிலைமையில் எல்லா மாதிரியான செக்மெண்ட்டும் உள்ளே இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வந்து அதை நோக்கி நகர்த்துகிறோம். அது பெரிய போராட்டம். இப்போ இந்த இடஒதுக்கீட்டை பற்றி இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வரும். எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் அப்பா வந்து உள்ளே போனாங்க, அதே பேஸ் பண்ணி இப்போ நீ போயிருக்க, இதே பேஸ் பண்ணி உங்களுடைய பையனும் போவான். ஸோ நீங்கள் ஒரு ஜெனரேஷனில் நீங்கள் இதை படுத்து நீங்கள் உள்ளே போகிறீங்க. உங்கள் அப்பா ஒரு 1 lakh சம்பாதிக்கிறாரு, நீ ஒரு 80 lakh சம்பாதிக்கிற. அப்புறம் நீங்கள் பேக்வேர்ட் கம்யூனிட்டியாகவே இருந்தாலுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் டெவலப் ஆகிடுறீங்க. ஆனால் இன்னும் உயர்கட்ட ஜாதியில் இருக்கவங்களே அடிமட்டத்தில் இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு கம்யூனிட்டியை டிஃபால்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியும் ஆல்ரெடி உயர்ந்த கம்யூனிட்டியை டிஃபால்ட்டாக டிக்ரீஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இது எப்படி, எந்த முறையில் இது இருக்கு?